மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாளை மறுநாள் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கின்ற நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். இந்த மத்திய இடைக்கால பட்ஜெட்டானது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன ராஜா? வணக்கம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பதாக நாளை அனைத்து கட்சி கூட்டத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூட்ட உள்ளார். இதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இடைக்கால பட்ஜெட் காரணம் என்னென்றால் இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ளதால் இந்த பாஜக ஆட்சியின் இது இப்பொழுது கடைசி பட்ஜெட் ஆகும். அதனால இது இடைக்கால பட்ஜெட் என அறிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த பட்ஜெட்டின் முக்கியத்துவம் பார்க்கும் பொழுது பெரிதளவில் எந்த ஒரு திட்டங்கள் இருக்காது. ஏன்னால் தேர்தல் நெருங்க உள்ளதனால் பெரியதளவில் எதிர்பார்ப்புகள் இருக்காது எனவும் கூறப்படுகிறது. இருந்தாலும் எதிர்கட்சிகள் தரப்பில் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அந்த பாதுகாப்பு அத்துமீறல்கள் குளறுபடி, அதே போல பொருளாதாரம், வேலையின்மை, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற மத்திய அமைப்புகள் எதிர்கட்சிகள் மீது திட்டமிட்டு செயல்படுவதாகவும் இது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தொடரும் அவர்கள் கேள்வி எழுப்புவார்கள் என கூறப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.